அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி, மக்களே தயாராக இருங்கள், மீண்டும் உங்கள் வங்கி கணக்கில் வரப்போகிறது ரூபாய் 10,000. தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 செலுத்துவது குறித்தும், மேலும் இலவச பொருட்கள் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழக மக்களின் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் ஆளும் கட்சி, எதிர்கட்சி என பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு தமிழக வாக்காளர்களை கவரும் வகையில் இலவச பொருட்கள் மற்றும் உதவித்தொகையை அறிவித்து வருகின்றனர். சமீபத்தில் திமுக அரசு இல்லத்தரசிகளுக்கு பிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 8,000 மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக அரசு தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரிச்சு வழங்கப்படும். 5 லட்சம் உழைக்கும் பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனங்கள் வழங்கப்படும். 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். தீபாவளி அன்று புடவை வழங்கப்படும். மகளிர் போல ஆண்களுக்கும் பேருந்தில் கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கப்படும். ரேஷன் கடையில் தரமான அரிசி வழங்கப்படும். அதே போல பருப்பு, எண்ணெய் கூடுதலாக வழங்கப்படும். அதே போன்று 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டத்தில் பிரீமியம் அரசே செலுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கட்டிட தொழில் செய்யும் போது தவறி விழுந்து மரணம் அடைந்தால் 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளின் கடன்கள் ரத்து செய்யப்படும். பெண்களின் தலைமையிலான கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உற்பத்தி அலகுகளை அமைக்க 50 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.